Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper, third revision test 2024 10th standard math question paper, English medium, Tamil medium question papers. இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட்டில் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து 2024 மேத்ஸ் எக்ஸாம் நடக்காமல் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பப்ளிக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல டைம் சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் 3 ரிவிஷன் கொஸ்டின் பேப்பருமே பப்ளிக் ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க்கும். ஸோ 1 மார்க் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், புக் பேக்கில் இருக்க 125 1 மார்க் தான் இருக்குது. 125 ஒரு மதிப்பெண்களுக்கு நல்லா பாருங்கள். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்கில் 12 1 மார்க் டேரெக்டாக வருது. மீதி 2 1 மார்க் தான் வந்து அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நெக்ஸ்ட் 2 மார்க் கேட்டகரியும் அதே மாதிரி சொல்லியிருக்கோம். பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது 15 16 ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி 17 18 ரெண்டு செம் செகண்ட் சாப்டர்லும் 19th வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் ரொம்ப ஈஸியான செம் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸில் கம்பேர் பண்ணக்கூடிய பார்ட்டில் 20 வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸு, 21 அல்ஜிப்ராவில் ஆல்ஃபா பீட்டா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்கேன். 22 வந்து ஜாமெண்ட்ரியில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய செம்மு. அதுக்கப்புறம் 23rd வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் கம்பேரிசன். 24th வந்து டிக்னாமெட்ரி. 25th கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் செகண்ட் பார்ட்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் எக்ஸசைஸில் கம்பேரிசன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி நம்ம இருக்கிற சம்மு. அதுக்கப்புறம் 26th வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு. 27th வந்து பார்த்திங்கன்னா எந்த சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கில் ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்கேன். கம்பல்சரி நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி செகண்ட் சாப்டர் நல்லா பாருங்கள். கம்பல்சரி சம் செகண்ட் சாப்டர்னு வரது நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ வந்து நமக்கு 10 5 மார்க்கில் 42 கம்பல்சரி. ஸோ இதில் ஃபஸ்ட் சம் 29 28 ரெண்டு சம் 29 30 ரெண்டு சம் வந்து ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து ஒன்று வந்து பார்த்தா A cross Bயும், அடுத்தது வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன். அதுக்காக 30% ரொம்ப முக்கியமான சம் S1 S2. 32 கண்டிப்பாக போடலாம். 3 + 30 கன்ஃபார்மாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இதில் வந்துட்டு பார்த்தா ருபீஸ் பார்த்தா காயின் சம் இதில் அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. 34 மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்க சம் வந்து பார்த்தா டிரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக். அதுக்கப்புறம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தா 36 லைன் மேக்ஸ் ஏ பாசிட்டிவ் இன்டர்செப்ட் ஆன் கோஆர்டினேட் ஆக்சிஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான சம் x/a + y/b = 1 கான்செப்ட்டில் போடக்கூடிய கோஆர்டினேட் சம் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 37 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணக்கூடிய சம். 36th வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்னாமெட்ரி செகண்ட் எக்ஸசைஸில் கன்ஃபார்மாக அந்த சம் ஈஸியான சம் தான். டயக்ராம் போட்டிங்கன்னா போதும், டிக்னாமெட்ரி ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் 39th நாதன் சம். இந்த சம் நிறைய டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க மெஷர்மெண்ட்டில். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 40 ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சம். இந்த சம் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் கண்டிப்பாக போடக்கூடிய சம். அதுக்கப்புறம் 41 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கில். 42 இது வரைக்கும் கேட்காத ஒரு சம் அப்ளிகேஷன் சம்மாக கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் கம்பேரிசன் பண்ணும்போது சார் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் கான்செப்டில் கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக போடக்கூடிய சம்மாக தான் இருக்குது ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ட்ரையாங்கிளும், அதுக்கப்புறம் வந்து டேஞ்சன்ட் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் டேஞ்சன்ட் போடும்போது ரேடியஸாக டயாமீட்டரோட ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பல டைம் கேட்ட சம் y = x² + x ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா xy = 24 கன்ஃபார்மாக போட்டுங்க. ஸோ பேரபோலா மறக்காமல் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் போட பார்த்தீங்கன்னா y when x = 3 x when y = 6 அந்த டயக்ராமில் அந்த பேரபோலாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்வ் வரும் இல்லைங்க, அந்த கேர்வில் வந்து ட்ரா பண்ணி போடணும். ஸோ அது மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்த டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம். ஸோ பப்ளிக்கில் நிறைய பேர் கேட்கக்கூடிய இது என்னென்னா தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் அப்படிலாம் கிடையாதுப்பா. தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினை தமிழில் கொடுத்து அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஸோ 2 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான். இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி பப்ளிக் வந்ததுனா கூட கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் மேத்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் எந்தெந்த சாப்டர் கான்சன்ட்ரேட் பண்ண ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்டெப் நம்ம சொல்கிறோம். மேத்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிடிஏ கொஸ்டின். பல டைம் சொல்லுது பிடிஏ கொஸ்டினை நல்லா பாருங்கள். பிடிஏ கொஸ்டின் 6 கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து 6 கொஸ்டின் பேப்பர். ஸோ ஓவராலாக 12 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்க. அடுத்தது இதெல்லாம் விட ரொம்ப
ரொம்ப முக்கியமான இதெல்லாம் தொகுத்து நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்க சம் நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேத்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதுக்கான வழிமுறை தான். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. தீரமாக இருந்தாலும் சரி, கோஆர்டினேட் எக்ஸாமில் கம்பேர் பண்ணாலும் சரி, என்ன சம் கொடுத்துருந்தாலும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதும் அது ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தான் அந்த வீடியோ போடுறோம். ஸோ கண்டிப்பாக மேத்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வி வில் எக்ஸ்பிளைன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still, thank you all.